الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 98வது அத்தியாயமாகிய சூரா அல் பையினா என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த வாரங்களிலே நாம் 6வது வசனம் வரை விளக்கம் பார்த்திருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினம் 7, 8 ஆகிய வசனங்களின் விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முந்தைய வசனங்களிலே இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவருடைய நிலைமையை பற்றியும் காஃபிருடைய நிலைமையை பற்றியும் அல்லாஹ் 6வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டான். 7வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், நிச்சயமாக எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ உலாயிகஹும் ஹைருல் பரியா, அவர்கள்தான் படைப்பிடங்களிலேயே மிகச் சிறந்தவர்கள். ஜஸாவுஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்திலே உள்ள கூலியாகிறது ஜன்னாத்து அதினின், அது நிலையான சொர்க்கங்களாகும். தஜ்ரீமின் தஹ்திகள் அன்ஹார், அந்த சொர்க்கங்களின் கீழ் ஆறுகள் ஓடும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த சொர்க்கங்களிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். தாலிக்க, இந்த பாக்கியங்கள் எல்லாம் லிமன் ஹஷிய ரப்பஹு, யார் தன்னுடைய இறைவனை அஞ்சுகிறார்களோ தமது இறைவனுக்கு பணிகிறார்களோ அவர்களுக்குரியதாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த 2 வசனங்களிலும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ. இறை நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது, ஈமான் என்று சொல்லும் பொழுது, அந்த ஈமான் என்பது நம்முடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை நாம் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு பெயர் தான் ஈமான். இப்ப இறை நம்பிக்கை கொண்ட அனைவரும் சம அந்தஸ்துல இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. சிலர்கள் இறை நம்பிக்கையின் உச்சகட்டத்தில் இருப்பாங்க, சிலர் இறை நம்பிக்கையில் பலவீனமான நிலையில் இருப்பார்கள். அப்ப ஈமான் என்பது கூடும் குறையும். நாம நன்மைகள் செய்ய செய்ய ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பாவமான காரியங்களை செய்ய செய்ய ஒருவனுடைய ஈமான் பலவீனம் அடைந்து கொண்டே இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யஸீதுல்லாஹுல்லதீன ஆமனு அல் ஹுதா யஸீதுல்லாஹுல்லதீன இஹ்ததவ் அல் ஹுதா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழி பெற்றவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். ஒருவன் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டான் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிட்டான்னு சொன்னோம்னா அவன் இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மட்டும்தான் ஈமானான்னு சொன்னா இது மட்டும் ஈமான் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஈமானு பிலூம ஷித்தூன ஷுஅபா, ஈமான் என்பது இறை நம்பிக்கை என்பது 60க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. அழகாக அந்த இறை நம்பிக்கையில உச்சகட்டம் தான் கௌது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ ஒருதான் இஸ்லாத்துக்குள்ள வரணும்னு சொன்னோம்னா
வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற கலிமாவை சொன்னால்தான் ஒருவன் ஈமான் கொண்டவன் ஆக முடியும், ஒருவன் இஸ்லாத்துக்குள்ள வர முடியும். அதே நேரத்துல இந்த கலிமா மட்டும்தான் ஈமான் கேட்ட இது ஈமான் கிடையாது. இந்த கலிமா மட்டும் ஈமான் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். இது இல்லாவிட்டால் ஒருவன் முஸ்லிமா ஆக முடியாது. ஆனால் ஈமான் என்பது இந்த கலிமாவோடு சேர்ந்து இன்ன பிற நல்லறங்களை செய்வதுதான் எனது ஈமான். இப்போ இஸ்லாத்தை படிக்கக்கூடிய அனைவருமே நேர் வழியில் இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஒருதன் கலிமாக்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டா வச்சுக்கிடுங்க, இஸ்லாத்திற்குள் வருவதற்குள் அல்லாஹ்க்கு ஏகத்துவ கலிமாவை மொழிவதில் அவன் நேர்வழியில் இருக்கின்றான். ஒருதன் செய்வான், தொழாம இருப்பான், அந்த விஷயத்தான் வழிகேட்டுல இருக்கிறான். ஒருவர் என்ன செய்வாரு, புறம் பேசுவாரு, அந்த விஷயத்துல ஒரு என்ன செய்யறாரு, வழிகேட்டுல இருக்கிறாரு. சிலர் என்ன செய்வாங்க, மது அருந்துவாங்க, பீடி சிகரெட் பிடிப்பாங்க, அந்த விஷயத்துல அவங்க என்ன செய்யறாங்க, வழிகேட்டுல இருப்பாங்க. சிலர் பிதாவான காரியங்களை செய்வாங்க, அந்த விஷயத்துல அவங்க என்ன செய்வாங்க, வழிகேட்டுல இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட மக்கள் அவங்க நல்லறங்களை செய்ய செய்ய அவங்களுக்கு அல்லாஹ் நேர் வழி அதிகப்படுத்தி கொண்டே போவான். அவன் உண்ணக்கூடிய உணவு அல்லாஹ் ஹலாலாக ஆக்குவான். ஐங்கால தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவனாக அல்லாஹ் மாற்றுவான். பொய் புறம் கோல் சொல்றது போன்ற தீய பாவங்களை விட்டு தவிர்த்து நற்குணசாலியாக அல்லாஹ் மாற்றுவான். அப்போ நம்ம எல்லா விஷயத்திலையும் 100% ஒருவன் நேர்வழியில் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. அதே நேரத்துல நேர்வழியை அதிகப்படுத்தி கொண்டே செல்லும். ஒரு ஆளை ஈமான் கொண்டவராக இருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள், 10 ஆண்டுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதை விட 10 ஆண்டுக்கு பிறகு அவருடைய செயல்கள் கூடி இருக்கணும். அப்பதான் நம்ம நேர்வழியில் இருக்கிற அர்த்தம். யஸீதுல்லாஹுல்லதீன இஹ்ததவ் ஹுதா, அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்களுக்கு நேர்வழி அதிகரிக்கிறான். அப்ப நம்ம நேர்வழி நமக்கு அதிகரிச்சிருக்குதா குறைந்து இருக்கிறதா? சில ஆளுக்கு சொல்லுவாங்க, ஒரு நேரத்துல நான் 5 வேளை கரெக்டா தொழுதேன், நோன்பு வச்சேன், இப்போம்லாம் நமக்கு அப்படி முடியலன்னு சொன்னோம்னா நம்ம கிட்ட ஈமான் என்ன செஞ்சிருக்கு, குறைந்து இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இறை நம்பிக்கை நேர்வழி பெற்றவர்களுக்கு நேர்வழி அதிகரித்து கொண்டே செல்லும் என்று சொன்னால் நம்ம நேர்வழி அதிகரிக்கணும்னு வச்சுக்கிடுங்க, நம்ம வழிகேட்டை நோக்கி என்ன செய்யறோம், நெருங்கி போய்கொண்டே இருக்கிறோம். 10 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரிதான் அதை விட எங்களுடைய நிலை கூடி இருக்கும். இன்னொரு 10 ஆண்டு போகும்போது இன்னும் நான் எப்படி இறைவனுக்கு நெருக்கமானவனாக இருக்கிறேன்னா, இறைவனை விட்டு தூரமானவனாக இருக்கிறேனா. அப்போ இந்த நேர்வழி என்பது நமக்கு கூடிக்கொண்டே செல்லும். நல்லறங்கள் செய்ய செய்ய ஒருவன் ஈமான்ல என்ன செய்கின்றான், அவன் முன்னிலை பெறுகின்றான். ஈமான் கொண்டவங்க அனைவருமே அவங்களுடைய அமல்களை பொறுத்து பல படித்தரங்களாக 4 படித்தரங்களாக திருமறை குர்ஆன் பிரிக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசாவுல 69வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமை யுத்தில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ் வமை யுத்தில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அதை ஈமான் கொள்றது, இஸ்லாத்தை பின்பற்றுறது. ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், இவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும் சுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் இருப்பார்கள். ஈமான் கொண்டவர்களையே உயர்ந்த படித்தரத்துல உள்ளவங்க யாருன்னா நபிமார்கள். இது நாம அடையவே முடியாது. ஏன்னா நபிங்கிற அந்த படித்தரம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுப்பது, இதை நாம அடையவே முடியாது. ஆனா ஈமான் கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடியவங்க மறுமை நபிமார்களோடு இருப்பாங்க. அப்ப ஈமான் கொண்டவங்கள்ல முதல் படித்தரம் யாருன்னு சொன்னோம்னா நபிமார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் உண்மையாளர்கள். உண்மையாளர்கள்ல முதலாம் அவர் யாருன்னு சொன்னோம்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. மார்க்கத்தை கடுகளவு சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, நபியுடைய வார்த்தைகளை நம்புவது, அதை உண்மைப்படுத்துவது. சித்தீக்கின் ஒரு ஆளு அவருடைய வாய்மையில உண்மை தன்மையில எந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உண்மையாளராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் செய்வாரு, சித்தீக்கின்கள் பட்டியலில் போய் சேருவார். ஈமான் கொண்ட ஒருவர் அவருடைய ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அவர் சித்தீக்கின் உண்மையாளர்கள் அப்படிங்கிற பட்டியலில் போய் என்ன செஞ்சிருவாரு, சேர்ந்துருவார். ஓ சுஹதா, சுஹதா அப்படின்னு சொன்னோம்னா இறைவனுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள். அதே போன்று மார்க்க கல்வியில் தேர்ந்தவர்கள். ஒருவன் ஈமான் கொண்டான் ஈமான் கொண்டதோடு மட்டுமல்லாம மார்க்க கல்வியை அவன் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தால் அது மிகச் சிறந்த ஒரு அந்தஸ்து. சித்திகன்களுக்கு அடுத்து சித்திக் உண்மையாளர்கள் என்ற அந்தஸ்துக்கு அடுத்த அந்தஸ்து சுஹதா. சுஹதா என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி உயிரை கொடுக்கிறதும் சுஹதா. இன்னொரு சுஹதாக்கள் யாரு,
அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். வல் மலாயிக்கத்து, இன்னும் மலக்குமாரும் சாட்சி கூறுகிறார்கள். நீதியின் அடிப்படையில் நின்றவர்களாக கல்வி ஞானம் உடையவர்கள் சாட்சி கூறுகிறார்கள். அல்லாஹ் ஒருவன் என்பது ரப்புல் ஆலமீன் ஒருவன், அவன் ஒருவன் என்று அவனுக்கு தெரியும், மலக்குமார்களுக்கும் தெரியும். மற்றவர்கள் எப்படி நாம சாட்சி கூறுறாங்க? அல்லாஹ் மூன்றாவதாக யாரு சாட்சி கூறுவான்னு சொல்றாங்கன்னா, அறிவு ஞானம் உடையவர்கள். யார் குர்ஆன் சொன்னாவ நன்றாக அவர்கள் தெரிந்து வைக்காத கல்வியில மனப்பூர்வமாக ஈடுபடுகிறார்களோ, அந்த கல்வியை தேடுகிறார்களோ. கல்வியை தேடுதல்னா மதரசால போய் 7 வருஷம் படிக்கிறது, 4 வருஷம் படிக்கிறது, பட்டம் வாங்குறது அப்படி கிடையாது. எத்தனையோ பேரு மார்க்க கல்வின்னு படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு மார்க்க அறிவு என்ன செய்யாது, மதரசாக்கள்ல பட்டம் வாங்கியிருப்பாங்க, மார்க்க கல்வி அவங்களுக்கு இருக்காது. மார்க்க கல்வி அந்த அடிப்படைக்கு போகக்கூடாது. மார்க்க கல்வி என்ற மார்க்கத்தை தெரிவது பல விதங்களில் நம்ம என்ன செய்யலாம், தெரியலாம். மார்க்க புத்தகங்களை படித்து தெரியலாம். அதே போல சத்திய மார்க்கத்தை போதிக்கக்கூடியவங்களுடைய நாவுகள்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம், மார்க்கத்தை அவங்களுடைய விளக்கங்கள்ல இருந்து படிக்கலாம், ஜும்மா உரைகள்ல படிக்கலாம், குர்ஆன் வகுப்புல நாம தெரியலாம். அப்ப யாரு மார்க்க கல்வியை அதிகமாக தேடுறாங்களோ நம்ம அதன்படி நடக்கணும். இவங்களும் சுவதாக்கள், இவங்களும் சாட்சியாளர்கள். அப்ப சுவதாங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு அல்லாஹ்வுக்காண்டி உயிரை கொடுக்கக்கூடிய சுவதாக்கள், இன்னொரு கூட்டம் யாருன்னு சொன்னோம்னா மார்க்க கல்வி, மார்க்க ஞானம் உடையவர்களும் சுவதாக்கள். எல்லா ஊர்ல மார்க்க விஷயத்துல எந்த அளவுக்கு தன்னுடைய மார்க்க கல்வியை தேடுவதற்கு முற்படுகிறானோ அவனுடைய ஈமான் உயர்ந்த நிலை. அப்ப ஈமான்ல முதல் நிலையில் உள்ளவங்க நபிமார்கள், அடுத்த நிலையில் உள்ளவர்கள் சித்திகீன்கள், உண்மையாளர்கள், மூன்றாவது நிலையில் உள்ளவர்கள் சுவதாக்கள். சுவதாக்கள்னா உயிரை கொடுக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி உண்மையிலே உயிர் தியாகம் செய்தவர்கள். அடுத்து யாருன்னு சொன்னோம்னா மார்க்க கல்வி உடையவர்கள். அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டிய சாலிஹீன், நல்லடியார்கள். நல்லடியார்கள் எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்யறாங்களோ அவங்க நல்லடியார். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை 4 படித்தரமா வச்சிருக்கிறான். அப்ப இந்த படித்தரத்திலேயே நபிமார்களை தவிர மிக உயர்ந்த படித்தரத்துல உள்ளவங்க சித்திக்கின்ற ஒரு ஆள்கிட்ட இந்த 4 பண்புமே, நபித்துவத்தை விட்டுருங்க, இந்த மற்ற 3 பண்புமே இருக்கும் பொழுது அவங்க மிக உயர்ந்த அந்தஸ்து என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. அப்போ இந்த ஈமான் என்பது இப்படி 4 படித்தரமா இருக்கு. அப்ப அந்த படித்தரங்கள் நமக்கு பெற்று தருவது இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்கிறார்களோ உலாயிக ஹுமுல் கைருல் பரியா, அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே சிறந்தவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, இந்த வசனத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகத்துடைய விளக்கம் அல்ல, அபூ ஹுரைரா அவங்க இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அது சரியாகவும் தெரிகிறது, தவறாக இருந்தால் அல்லாஹ் ஆலம். என்ன கருத்துலான்னா, ஒரு மூமின் ஈமான் கொண்டு நல்லறம் செய்யக்கூடிய ஒரு மூமின் அவங்கதான் படைப்பினங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ் சொல்லும் போது, சில நேரங்கள்ல சில மூமின்கள் குறிப்பிட்ட மலக்குமார்களை விட கூட என்ன செய்ய முடியாம சிறந்தவனா என்ன செய்ய முடியும், ஆக முடியும். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ உதாயிக்கவும் கைருல் பரியா, அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே மிகச் சிறந்தவர்கள். அப்ப படைப்பினங்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒருவனுடைய ஈமான் உச்சகட்டத்தை அடையும் பொழுது அவன் படைப்பினங்களில் சிறந்தவனாக மாறுகின்றான். சில மலக்குமார்களை விட அவன் செய்யலாம், அவன் ஈமான்ல ரொம்ப சிறந்த ஒரு படைப்பினம் மிக்கவனாக அவன் செய்ய முடியும், மாற முடியும் என்கின்ற ஒரு கருத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, குறிப்பிடுறாங்க. இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து அவர் தன்னுடைய கருத்தை சொல்லி காட்டுறார். அப்போ உண்மையிலேயே இந்த உலகத்துல சிறந்த படைப்பினம் யாது? காசு பணத்தை வச்சோ வேற பதவி பட்டங்களை வைத்தோ ஒருவன் சிறந்தவனாக முடியாது. ஈமான் கொண்டு நல்லறம் செய்யக்கூடியவன் சிறந்தவன். நம்முடைய பார்வையில சிலர் அல்பமான நம்ம மனிதர்களை எப்படி இடம் போடுவோம், ஒருத கொஞ்சம் அழுக்கான ஆடையை கொடுத்துனா வச்சுக்கிடுங்க, அவங்க நம்ம என்ன செய்வோம், இவர் சாதாரணமா நம்ம நினைப்போம். அதே போன்று ரொம்ப பட்டம் பதவியில உள்ளவங்க நம்ம என்ன செய்வோம், ரொம்ப மதிப்போம். மனிதர்கள் அப்படித்தானே இடம் போடும், மனித தன்மை அதுதானே. பெரிய பெரிய கல்விமான்கள், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அமைச்சர்கள், இவங்களெல்லாம் ரொம்ப பெருசா நம்ம மதிப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில மிகச் சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னோம்னா, ஈமான்ல உண்மையில உள்ளத்து ரீதியாக இறை நம்பிக்கையில சிறந்து விளங்கக்கூடியவங்க அல்லாஹ்வோட சிறந்தவங்க. நாம மனிதர்கள்ட்ட சிறந்தவங்களா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதுல ஒரு ஃபாயிதா கிடையாது.
4 பேர் நம்மளை பாராட்டணும், புகழணும், நம்மளை போய் தெரியணும், அது நமக்கு மறுமையில அழிவுதான். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ருப்ப அஷாசின் மதுஃபூஇன் லஹுல் அப்வாப். நபிகள் காலத்துல சில ஏழைகள் இருந்தாங்க, அவங்களுக்கு உடுத்துறதுக்கு ஆடை கிடையாது, தலையை தேய்க்கிறதுக்கு எண்ணெய் கிடையாது, தண்ணி கிடைச்சாதான் குளிக்க முடியும். அப்ப அவங்க தலையெல்லாம் பரட்டையா இருக்காது, தலையெல்லாம் அவங்க அவங்க வந்து அழுக்கா இருக்கக்கூடிய ஆட்களே கிடையாது. இப்ப இருக்கிற பக்கீரி மாதிரி நினைச்சிடக்கூடாது. வறுமையினால தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெய் இல்லாம தலையெல்லாம் பரட்டையா இருக்கும், ஆடையெல்லாம் அழுக்கா இருக்கும். அப்ப நபிகள் சொல்றாங்க, சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க தலையெல்லாம் பரட்டையா இருக்கும், நம்ம வீட்டுக்கு வந்தா கூட வெளியே போடான்னு சொல்லி கதவு சாத்திரும். அது ஃபூஇன் லஹுல் அப்வாப். வீட்டு கதவுகள் அவர்களுக்கு சாத்தப்படும், வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் அவங்க தோற்றத்தை பார்த்து. ஆனா அக்ஸம அலல்லாஹில் அபர்ரோ, அவன் அல்லாஹ் கிட்ட கையேந்திட்டான்னு சொன்னோம்னா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அவன் தோற்றத்துல அவன் வந்து ஒண்ணுமில்லாத ஏழை, நம்ம பார்வைக்கு அவன் எப்படி இருக்கிறான், இவன்லாம் எங்க அப்படி மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனா அவனுடைய அந்தஸ்து எங்க உயர்ந்து பாருங்க. 7 வானங்களுக்கு மேல உள்ள அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு இடத்துல அவனை செய்யறான், மிக உயர்ந்தவனாக மிக சிறந்த ஒரு அடியானாக அவனை செய்கின்றான், மாறி விடுகிறான். அது காரணம் என்ன? அவனுடைய ஈமான், அவனுடைய நல்லறம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே மிகச் சிறந்தவர்கள். ஒரு தடவை மனிதர்களிலேயே மிகச்சிறந்த படைப்பினம் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் மிக சிறந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த அந்தஸ்துக்குரியவர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து ஒரு சஹாபி சொல்றாரு, யா ஹைரல் பரியா, படைப்பினங்களிலேயே மிக சிறந்தவரே அப்படின்னு நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஜாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், படைப்பினங்களிலேயே மிக சிறந்தவர் யாருன்னு சொன்னோம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது ரசூலுல்லாஹ் எப்போ சொல்லி இருக்க முடியும்னு சொன்னோம்னா அந்த விளக்கத்தை நான் பின்னாடி சொல்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொன்னா, இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டார். உற்ற நண்பர்களும் நாம் என்ன நினைக்கிறோம், நண்பர்னா ஒரே இனத்துலதான் நண்பர் இருக்க முடியும், நாம என்ன செய்ய நினைக்கிறோம், மனுஷனுக்கு மனுஷன் நண்பரா இருக்க முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய அல்லாஹ் உள்ளதானே, அவனுடைய ஜின்ஸ்ல யாருமே கிடையாது, அவனுக்கு பிள்ளை கிடையாது, மனைவி கிடையாது. அப்ப இப்ராஹிம் நபிக்கு இப்ராஹிம் நபியை அல்லாஹ் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டா என்ன விளக்கம்? இந்த ஹலீல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்னன்னா பிரத்யோக அன்புக்குரியவர் அப்படின்னு அர்த்தம். பிரத்யோக அன்பு, அதிகபட்ச நேசம். அதிகபட்ச நேசம் என்பது வந்து ஒரே இனத்துலதான் வரணும் அர்த்தம் கிடையாது. ஒருவர் வந்து சக நண்பர்கள்ல ஒருவரை ரொம்ப அதிகமா நேசிப்பார், அதனால அவர் உற்ற நண்பராகிறார். யாரை உற்ற நண்பன் சொல்லுவோம்? எல்லாருக்கும் சலாம் சொல்லுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். ஆனால் ஒருவர்கிட்ட மட்டும் அந்தரங்க விஷயங்களை, ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய அந்தரங்க நண்பர் உற்ற நண்பர்கள் இருப்பாங்க. பல விஷயம், குடும்ப விஷயங்களை, பிரச்சனைகளை செஞ்சுக்கிடுவாங்க, பகிர்ந்துக்கிடுவாங்க. அப்ப உற்ற நண்பர்கள் அப்படிங்கிற பேர் எங்க வருது? ஒருவர் மீது அதிகபட்சமான அன்பு காட்டும் போதுதான் உற்ற நண்பர். அரபி மொழியில வந்து மனைவிக்கு கூட என்ன செய்வாங்க, ஹலீலான்னு சொல்லுவாங்க. ஒரு கணவன் வந்து மனைவியின் மீது அதிகபட்ச அன்பை காட்டுறதுனால. அப்ப அதிகபட்ச அன்பு என்பது ஒரே இனத்துலதான் வரணும். இல்லை, நாயை நேசிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க, பல விஷயங்களை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து அவனுடைய படைப்பினங்களிலேயே அதிகமாக யாரை நேசிக்கிறான்? இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அன்பு காட்டுற மாதிரி வேற யாருக்கும் அல்லாஹ் என்ன செய்யல, அன்பு காட்டல. நபிகள் நாயகம் பின்னாடி சொல்லி காட்டுறாங்க. பின்னாடி அவங்க நபித்துவத்துடைய இறுதி காலகட்டத்தை சொல்றாங்க, இன்னல்லாஹ இத்தஹதனி ஹலீலன் கமா இத்தஹத இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற நண்பராக, அதாவது தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டதை போன்று என்னையும் அல்லாஹ் செய்து கொண்டான் ஹலீலா, உற்ற நண்பராக. அதாவது அல்லாஹ்வுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக எடுத்துக்கொண்டான். இந்த ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன பிறகு நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஆக முடியும். ஹபீப்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய நேசத்திற்குரியவர்கள். எல்லா அடியார்களுமே அல்லாஹ்வுடைய ஹபீப் ஆக முடியும். ஹபீபை விட உயர்ந்தவங்க யாரு? ஹலீல், அல்லாஹ்வுடைய பிரத்யோக அன்பிற்குரியவர்கள். அப்ப இன்னைக்கு ஒரு சில பாட்டுலாம் படிக்கிறாங்கல்ல, யா ஹபீப் அல்லாஹ் ரசூலா பாட்டு படிக்கிறாங்க, தப்பு. நம்ம மற்ற மூமின்கள் தான் அல்லாஹ்வுடைய ஹபீப். ரசூலா ஹபீபுக்கு மேல அவங்க யாரு? ஹலீல். அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அப்போ சஹாபி நபிகள் நாயகத்தை பார்த்து யா ஹைரல் பரியா, படைப்பினங்களிலேயே சிறந்தவரே அப்படின்னு சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இது எப்போ? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை ஹலீலாக எடுப்பதற்கு முன்பாக.
அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இப்போ படைப்பினங்களிலே சிறந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களுக்கு மட்டும் என்ன செய்ய முடியாது, ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது. அல்லாஹ் என்ன சிறப்பு இப்ராஹிம் நபிக்கு ஹலீலுங்கிற சிறப்பு சொல்லப்பட்ட மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹலீலுங்கிற சிறப்பு சொல்லப்படும். அந்த சிறப்பு காரணம் என்ன? அவங்க ஈமான்லையும் நல்லறங்கள் செய்வதிலையும் மற்ற எல்லா மனிதர்களையும் விட உச்சகட்டத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. நபி இப்ராஹிம் நபிக்கு நிகராகவும் நபிகள் நாயகத்துக்கு நிகராகவும் யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதே நேரத்துல ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர் தங்களுடைய ஈமான் நல்லறங்களுக்கு தோதுவாக அவங்க படைப்பினங்கள்ல என்ன செய்வாங்க, சிறந்தவங்களாக ஆகிவிடுவார்கள். ஜஸாவுஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்ன், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே உள்ள கூலி நிரந்தரமான நிலையான சொர்க்கங்களாகும். நிலையான சொர்க்கம், சொர்க்கம் என்பது என்ன செய்யாது, ஒருபோதும் அழிந்து விடாது. தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், அதிலே அந்த சொர்க்கத்தின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ சொர்க்கத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிறேன். சொர்க்கத்துல பல படித்தரங்கள் இருக்கு, சொர்க்கத்துல நிறைய படித்தரங்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு படித்தரத்துக்குள்ள ஒருத்தர் நுழையும் போதும் அவனுக்கு கிடைச்சதுதான் பெரிய கிஃப்ட்னு நினைப்பான். ஒரு படித்தரத்தை ஒருத்தர் தான் சொர்க்கத்திலேயே கடைசி படித்தரத்துக்குள்ள ஒருத்தன் பொறாம வச்சுக்கிடுங்க, அவன் நினைப்பான் நமக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி உலகத்துல யாருக்கு என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. சொர்க்கத்துல பல படித்தரங்கள் இருக்கிறது, நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. உதாரணமாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஜன்னத்தானி மின் தஹபி, சொர்க்கத்துல தங்கத்தாலான 2 சொர்க்கங்கள் இருக்கிறது. ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, அந்த சொர்க்கத்துல உள்ள பாத்திரங்களும் அந்த சொர்க்கத்துல உள்ள அனைத்துமே தங்கத்தாலானது. தங்கத்தாலான 2 சொர்க்கங்கள். ஜன்னத்தானி மின் ஃபுல்லத்தின் ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, அந்த சொர்க்கத்துல உள்ள பாத்திரங்களும் அதில் உள்ள மற்ற எல்லா விஷயங்களும் வெள்ளியாலான 2 சொர்க்கங்கள் இருக்கிறது. அப்ப தங்கத்திலான சொர்க்கங்கள் இருக்குது. அது ஈமான்ல உயர்ந்த தரத்துல உள்ளவங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்லியிருந்தான், என்னுடைய அடியார்களுக்கு சொர்க்கத்துல உள்ள ஃபர்ஸ்ட் கிரேட். நபிகள் நாயகம் மேராஜ் பயணம் பார்க்கும்போது போகும்போது சொர்க்கத்தை பார்த்திருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கிரேடை யாரும் பார்க்கல. ஃபர்ஸ்ட் கிரேட் எப்படிப்பட்டது? அல்லாஹ் சொல்லியிருந்தான், என்னுடைய அடியார்களுக்கு அழுத்தத்துள் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்க்காத, வலா உதுனுன் சமிஅத், அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி எந்த காதுகளும் செவியேற்று இருக்காது. அதே போன்று வலா ஹதர அலா கல்வி, எந்த ஒரு பஷர் எந்த ஒரு மனித உள்ளத்திலும் கற்பனை செய்ய முடியாத சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை யாரும் ஃபர்ஸ்ட் கிரேட் சொர்க்கத்தை யாரும் பார்க்கல. அதை வர்ணிச்சு சொல்றவங்க இருப்பாங்களா இல்லையா? சில சினிமா படங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு அடி விடாம என்ன செய்வாங்க, 1 மணி நேரம் இந்த படத்தை சொல்றவங்களா இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு வர்ணிச்சு செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா கற்பனையா வர்ணிக்கக்கூடிய சில ஆளுக்கு வர்ணனையை பார்க்கும்போது சில சாப்பாட்டை வர்ணிப்பாங்க, அது நாம சாப்பிட்டா கூட அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. அவங்க சொல்லும் போது நமக்கு எச்சி ஊரும் பாருங்க. அந்த மாதிரி வர்ணிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த சொர்க்கத்துடைய வர்ணனை யாரு வர்ணிச்சாலும் சரி, அங்க போய் பார்க்கும்போது அதை விட டாப்பான செய்யும். யாரு கற்பனை செஞ்சாலும் சரி, அதை விட சிறந்ததாக செய்யும் அந்த சொர்க்கங்கள் இருக்கும். சொர்க்கத்துக்குள்ள பேட்டம் வச்சுக்கணும். நல்லா சொன்னா எப்போ கூட அணுகாகிவலாம், அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேறணும், வேற இடம் வேணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்போ உலகத்துல மனுஷன் மாற்றத்தை விரும்புவான். திடீர்னு டூர் போவான், ஏற்காட்டுக்கு 4 நாள் டூர், ஊட்டிக்கு போறேன், கொடைக்கானலுக்கு போறேன், அங்க போறேன். எதுக்குப்பா போறீங்க? ஒரு சேஞ்சுக்காண்டி ஆட்சியை மாத்துறாங்களா இல்லையா? எதுக்குடா திடீர்னு இந்த மாதிரி ஆகி போட்டு எல்லாம் வியந்து போய் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு பாருங்க. எல்லா அரசியல் கட்சிகள், எல்லா மதவாத சிந்தனைகள், அனைத்து இயக்கங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. அவன் அந்த நாற்காலியை பிடிக்கணுங்கிறதுக்காண்டி 50 வருஷம் உழைக்கிறவன், 60 வருஷம் உழைச்சவன், பல கோடியை செலவு பண்ணவன் எல்லாரும் முடிச்சு பார்க்கலாம். யாருக்கோ ஒருத்தனை கொண்டு போய் அல்லா ஆட்சியை கொடுத்துட்டான். அது அந்த உண்மைதானே. அல்லாஹ் குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா, அல்லாவே ஆட்சிக்கெல்லாம் அதிபதி, நாடியவருக்கு என்ன செய்கின்ற ஆட்சியை கொடுக்கின்ற, நாடியவன் ஆட்சியை படிக்கிற. செல்வத்தை மாதிரிதான் ஆட்சி என்பது. ஒண்ணுமில்லாதவன் அல்லாஹ் கோடீஸ்வரன் ஆக்கிடுவான், ஒண்ணுமில்லாதவன் அல்லாஹ் திடீர்னு ஆட்சியாளன் ஆக்கிடுவான். அவனுடைய அதிகாரத்துல உள்ளது. அப்போ மனிதன் என்பவன் ஒரு சேஞ்சை விரும்புறான். ஏதாவது எதுக்கு அதுல போய் ஓட்டு போட்டேன்னு கேட்டோம்னா, எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. மனுஷங்க மாற்றத்தை விரும்புறான். ஆனா சொர்க்கத்தை போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, நான் எப்பவும் அணுகாகிவல, அங்கிருந்து மாறி போகணும், மாற்றம் வேண்டும் என்பதை என்ன செய்ய மாட்டார்கள், ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள். சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடும். ஆறுகள்னா எப்படிப்பட்ட ஆறுகள்?
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகுன், இறையச்சமுடையவர்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கமாகிறது, ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசினின், அது அதாவது கெட்டு போக தூய்மையான தண்ணீர் நீராறுகள் அங்கே ஓடும், அன்ஹாரும் மின் லபனின் லம் யதஹய்யர் தஅமுஹு, சுவை மாறாத பாலாறு அங்கே ஓடும், அன்ஹாரும் மின் ஹும்ரின் லத்தத்தில் ஷாரிபின், குடிப்பவர்களுக்கு மிகுந்த சுவையாக தித்திப்பாக இருக்கக்கூடிய மது ஆறு அங்கே ஓடும். அந்த போதையெல்லாம் என்ன செய்யாது, அந்த ஆற்றை குடிப்பது மதுவை குடிப்பதனால் போதை ஏற்படாது. அன்ஹாரும் மின் அஸலி முஸஃபா, பரிசுத்தமான தூய தேனாறு ஓடும். யோசிச்சு பாருங்க, உலகத்துல தேனாறு நம்ம நினைச்சு பார்க்க முடியும், தேனாறு மது நீராறு நம்ம பார்க்கிறோம். சொர்க்கத்துல உள்ளது இந்த நீரை விட மிக சிறந்ததாக இருக்கும். பாலாறு நம்ம கற்பனை பண்ண முடியுமா? தேனாறு கற்பனை பண்ண முடியுமா? மது ஆறு கற்பனை பண்ண முடியுமா? மது ஆறா ஓடுறது நம்ம கற்பனை பண்ண முடியுமா? சொர்க்கத்துல அல்ல தேன ஆறா ஓட வைக்கிறான், மதுவை அல்ல ஆறா ஓட வைக்கிறான், பாலை அல்ல என்ன செய்யறான் ஆறாக ஓட வைக்கின்றான். அதனுடைய சுவை மாறாது, மதுவினால மது குடித்தால் போதை ஏற்படாது, ரொம்ப தித்திப்பாக இருக்கும். தேன் என்பது பரிசுத்தமான தேன். இந்த உலகத்துல எவ்வளவு ஏமாற்றங்கள் நடக்குது. அப்போ அங்கே அவர் என்ன செய்வார்கள், அது மட்டுமல்ல ஹாலிதீன ஃபீஹா அபதா, அங்கே அவர்கள் நிரந்தரமாக சொர்க்க வாழ்க்கை என்பது முடிவே 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 இல்லாத வாழ்க்கை. அதுக்காக நல்லா படிச்சிருக்கிறாங்க. துன்யா என்பது சோதனை தான், சொர்க்கம் நமக்கு நிரந்தரம். அப்போ அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். சொர்க்கத்துல கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சஹீஹுல் புகாரில, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சவனையா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் அல்லாஹ் என்ன செய்வான், கூப்பிடுவான். இந்த இதை முடிச்சிருவோம் இந்த சூரா, சொர்க்கவாசி அல்லாஹ் கூப்பிடுவான். அப்ப கூப்பிட போன அவங்க சொல்லுவாங்க, லப்பைக ரப்பனா வ சஅதைக, இறைவா நாங்கள் ஆஜராகி விட்டோம், எல்லா பாக்கியங்களும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது, வல் கைரு ஃபி யதைக், எல்லா நன்மைகளும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் கேட்பான், ஹல் ரலீதும், பொருந்தி கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அப்படின்னா என்ன விளக்கம்? அல்லாஹ் கேட்கிறான் சொர்க்கத்துக்கு போனவங்க, ஹல் ரலீதும், பொருந்தி கொண்டீர்களா? அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வமாலனா அல்லா நல்லா யாரப், இறைவா நாங்கள் பொருந்தி கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன இருக்கிறது? மாலம் தோற்றி அகதம் ஹல்கி, ஒவ்வொரு சொர்க்கவாசியும் நினைப்பான், உன்னுடைய படைப்பினங்களை யாருக்கும் கொடுக்காத இன்பத்தை சொர்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய். அப்ப அல்லாஹ் சொல்வான், அதா ஒத்திக்கும் அஃலல் என்றால், இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். யோசிச்சு பாருங்க, நினைச்சதெல்லாம் கிடைக்கும் போது அதை விட சிறந்த ஒன்று நம்ம எதை கேட்க முடியும்? அப்ப அல்லாஹ் சொல்ல, இதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அப்ப அவங்க கேட்பாங்க, யாரும் ஐயோ செய்யும் அஃலல் என்றாலி, இதை விட சிறந்த என்ன கிடைக்கும்? நினைச்சதெல்லாம் கிடைக்குது, இதை விட சிறந்த ஒன்று எது இருக்க முடியும்? அப்ப அல்லாஹ் சொல்வான், உஹில்ல அலைக்கும் ரிதுவானி, என்னுடைய பொருத்தம், என்னுடைய திருப்தி உங்களுக்கு உங்கள் மீது ஏற்பட்டு விட்டது. ஃபலா அஸ்ஹது அலைக்கும் ஃபலா உஸ்ஹிது அலைக்கும் பஅத, இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன், உங்களை வெறுக்கவே மாட்டேன். உங்க மேல என்னுடைய வெறுப்பு உங்கள் மீது என்ன செய்யாது, ஏற்ப கோடான 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 ஆண்டு, கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டுகள் நிம்மதியாக என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் இருப்பார்கள். அதே போன்று இன்னொரு செய்தி நம்ம பார்க்கிறோம், புகாரில 554 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஒரு நாள் பௌர்ணமி இரவுல அப்படியே சூரியனை பார்க்கிறாங்க, சந்திரனை பார்க்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னக்கும் தரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாலல் கமர், நீங்க இந்த சந்திரனை நம்ம பார்க்கறதுக்கு எப்படி முண்டி அடிக்க மாட்டோமோ, சந்திரன் மேல இருக்கிறது எல்லாருமே பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி நீங்க செய்வீர்கள், அல்லாஹ்வை நீங்க முண்டி அடிக்காமல் பார்ப்பீர்கள், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். அப்போ நபிகள் சொல்றாங்க, ஃபைனி சத்தாட்டும் அல்லாஹ் துகுலபு அலா ஸலாத்தின் கப்ல துலூஇ ஷம்ஸ் வ கப்ல குரூபிஹா, ஐங்காலத்துல எல்லாம் சரியா தொழுதுரும். எதுல பஞ்சாயத்து வரும்? நிறைய பேருக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள தொழுகை, சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி உள்ள தொழுகை, சுபூ தொழுகை, அசர் தொழுகை, இதுலதான் பெரிய பஞ்சாயத்து. அப்ப நபிகள் சொல்றாங்க, இந்த ரெண்டு தொழுகையும் நீங்க இந்த ரெண்டு தொழுகை வேற எந்த காரணங்களும் உங்களை மிகச்சிடக்கூடாது, தூக்கம் மிகச்சு தொழாம இருந்துடக்கூடாது. வேற எந்த நோக்கத்துக்காண்டி நீங்க இந்த ரெண்டு தொழுகையும் தொழாம இருந்துடக்கூடாது. மற்ற தொழுகையும் 3 கரெக்டா தொழுதுரும். அப்ப இந்த ரெண்டு தொழுகைகளையும் வேறு காரணங்கள் உங்களை மிகைத்து விடாமல் இருக்க முடியும் என்றால் இருந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு தொழுகையும் கரெக்டா தொழுதோம்னா அவங்க அல்லாஹ் பார்க்கற பாக்கியம் செய்யும் கிடைக்கும். மற்ற தொழுகை ஆட்டோமேட்டிக்கா தொழுதுரும். இந்த ரெண்டு சிரமமாகும், இதை நீங்க செஞ்சுக்கிறீங்க, சரியாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க.
சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவும் சூரியன் மறைவதற்கு முன்பாகவும் இறைவனை துதிப்பீராகனா சுபுவ தொழுகையும் அசல் தொழுகையும் சரியா நிறைவேற்றுன்னு அர்த்தம். அப்ப கடைசியா அல்லாஹ் சொல்லுகிறான், இது யாருக்கு கிடைக்கும்னா, யார் தன்னுடைய இறைவனுக்கு பணிகிறார்களோ, தம்முடைய இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அறிந்தவர்கள் தான் அல்லாஹ் பயப்படுவாங்க. நம்ம அல்லாஹ் பத்தி தெரிய மார்க்க கல்வி தெரியத்தான் நமக்கு அல்லாஹ்வை பற்றிய பயம் என்ன செய்யும், ஏற்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.